உமிழ்நீர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் ஒரு வலி இருக்குன்னா நக்கும், இல்லைன்னா பக்கத்தில் வேற ஒரு நாய்க்கு அதுக்கு நக்கி விடும், ஆடுறதுக்கு குரங்கு அது மாதிரி செய்யும். எல்லா உயிரினமும் தன்னாலே தன்னை சரி பண்ணிக்கும். பத்மாசனம் போடும்போது ப்ரெஷர் கொஞ்சம் மேலே இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து கிணத்துல இருக்கும், மோட்டர் போட்டு இப்படி பம்ப் அடிச்சோன்னா அப்படி மேலே ஏற பார்த்தீங்களா, அது மாதிரி பிளட்டு வந்து மேலே ஏறும். என்ன தெரியும், இப்போ நிறைய ஹோட்டலில் கண்டுபிடிக்கிறாங்களே, ஒரு ஹோட்டலில் வந்து மனித மாமிசத்தை போட்டிருக்காங்க. இது ஒன்று பிரச்சனையாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் சுடுகாட்டிலேருந்து பணத்தை எடுத்து வெட்டி கொண்டுருக்கான். நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணோம், மஞ்சள் தண்ணியில் ஊற போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் மஞ்சள் போட்டு, மஞ்சள் அப்போ தான் பிடிச்சிட்டு வர மீனாக இருக்கும். இது மாதிரி கடையில் போய் அப்படிலாம் கிடையாது, பிடிச்சிட்டு வர மீன் வாங்குவாங்க. உண்மையில் யூடியூப்புக்கெல்லாம் ராயல் சொல்லிவிட்டுங்க எல்லா யூடியூப்புக்கும். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்க காரணமே யூடியூப் தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்குவார் தங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. இவரை பற்றி நான் இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி இவர் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இவர் வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்க இயற்கை சார்ந்த விஷயங்கள்லேயே நமக்கான மருந்து நிறைய இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கேட்க போகிறேன். உங்களுக்கும் இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இயற்கை சார்ந்த மருத்துவம் நம்ம பண்ணுறதுனால என்ன விதமான நன்மைகள் நமக்கு இருக்குது சார், பெனிஃபிட்லாம்? ஹெல்த் குரு சேனல் நேயர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவித்து பெருமைப்படுறேன். இப்போ வந்து நீங்கள் இயற்கையான ஹெல்த்தாக சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், இயற்கை மருந்து, இயற்கையாக நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது. ஓகே, நல்ல விஷயம். இதுதான் வந்து இப்போ நான் வந்து அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒழுக்கம். ஓகே, ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கம்னு நினச்சிடக்கூடாது. சாப்பாட்டில் ஒழுக்கம், படிப்பில் ஒழுக்கம், பெரியவங்களை பார்க்குற மரியாதையில் ஒழுக்கம், போதை இதெல்லாம் யூஸ் பண்ணாதில் ஒழுக்கம், இது மாதிரி நிறைய ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம்னா ஒரே ஒரு இதில் ஏதோ பெண்கள் மட்டும் அப்படின்லாம் இல்லை, எல்லா இதுலேயுமே ஒழுக்கமாக இருக்கணும். முதல்ல வந்து சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா மென்று சாப்பிட்ணும். அதில் அதே முதல்ல ஒரு ஒழுக்கம் என்னென்னா, சாப்பாடு நம்ம பாடு ஒழுங்கிட்டோம்னாக்கா உள்ளே இருக்க குடலில் போய் செரிக்காது, அது ஒரு நோய் வரும். நோய் வரும்போது திருப்பி அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அதுக்கு இன்னொரு ப்ரீவில் இன்னொரு நோய் வரும், அதுக்கு ஒரு மாத்திரை போகணும். ஸோ அது ரெகுலர் ஆகிடும். அதனால் முதல்ல வந்து சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்டாக்கா நோயே வராது. ஏன்னா எந்த மிருகத்துக்கும் மொத்தம் எவ்வளோ பிறப்பு இருக்குது உலகத்தில்? ஒரு பிராணியாகவும் நம்ம பிறப்போன்னு சொல்லுவாங்க. இல்லை, 84 லட்சம் உயிரினம் இருக்குது மொத்த உலகத்தில். 84 லட்சம் உயிரினம். எந்த உயிரினமும் ஆஸ்பத்திரி போனதில்லை. ஏன்னா அது கரெக்டாக மென்று சாப்பிடும். இப்போ மாடு பார்த்திங்கன்னா மாட்டை ஓட்டிக்கிட்டே போகும்போது மென்னுக்கிட்டே போகும். அது முதல்ல சாப்பிட்டோம். அதுக்கு 2 குடல் இருக்குது மாட்டுக்கு. அதனால் ஒரு குடலை உள்ளே போட்டு எடுத்து மென்று திருப்பி இன்னொரு குடலுக்கு கொண்டு போகும். என்ன விஷயம்னா அதுக்கெலாம் நோய் வராது. ஏன்னா மென்று சாப்பிடும்போது நம்மகிட்ட இருக்க இந்த உமிழ்நீர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் ஒரு வலி இருக்குன்னா நக்கும், இல்லைன்னா பக்கத்தில் வேற ஒரு நாய்க்கு அதுக்கு நக்கி விடும், ஆடுறதுக்கு குரங்கு அது மாதிரி செய்யும். எல்லா உயிரினமும் தன்னாலே தன்னை சரி பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி உமிழ்நீரை வந்து நமக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்குது? 7 அறிவு, 100 அறிவு இருக்குது. 100 அறிவு நம்ம செயல்படுறது 5, 4 தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த தாமஸ் ஆல்வா எடிசன், ரைட் சகோதரர்கள், இது மாதிரி கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன், இவங்கெல்லாம் நிறைய அறிவை யூஸ் பண்ணாலும் நிறையா வெற்றிகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சித்தர்கள், நம்ம திருமூலர் ஐயா, போகர் ஐயா, தேரையர் ஐயா, இது மாதிரி நிறையா பேர் வந்து அவங்க வந்து நிறைய தன்னோட, அதாவது விஞ்ஞானமே இல்லாத போது மெஞ்ஞானம் மூலயமா தன்னோட சக்தியை எடுத்து என்னென்ன பண்ணணும்னு அவங்க பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லாரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து காலப்போக்கில் மறைஞ்சிருச்சுன்னா யார் எப்படின்னா போடா அப்படின்னு சாப்பிட்றது, உடற்பயிற்சி சுத்தமாக பண்ணுறதில்ல. எனக்கு டைம் இல்லை அப்படின்ற என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, உடம்பு சரியில்லைன்னு வருவாங்கல்ல, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும்னு கேட்குறாங்க. காலைல எங்கேயும் பூனை எக்ஸசைஸ் பண்ணோம், நாய் எக்ஸசைஸ் பண்ணோம், ஆமாம் பார்த்துருக்கேன், எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணோம். நம்ம ஏன் பண்ணக்கூடாது? மறந்துட்டோம். நமக்கு அறிவு ஜாஸ்தி, நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். என்னென்னா நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, நான் காலைல வந்து 3 மணிக்கு எழுந்துச்சு காலை கடன்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு முதல்ல தியானம் பண்ணுவேன்.
ஓகே. எத்தனை மணிக்கு பண்ணுவீங்க சார்? 3:30 ஆகிடும். 3:30. ஆமாம். அப்புறம் வந்து தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணுவேன். ஒரு 4-4:30 ஆகிடும். திருப்பி யோகா பண்ணுவேன். 5:30 ஆகிடும். யோகா பண்ணக்கூட தண்டால் பைட்டுக்கு கிக்ஸ்லாம் அடிப்பேன். ஒரு 7 மணி 8 மணிக்கிட்ட ஆகிடும். அப்புறம் நேரம் காலையிலேருந்து போயிட்டே இருக்கும். டைமே தெரியாது எனக்கு. அவ்வளோ தூரம் எனக்கு பயிற்சி பண்ணுவேன். இது வந்து எல்லோரும் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோய் நொடி வராது. அதுக்கப்புறம் வந்து இந்த புகையை பிடிக்கிறது வந்து அரசாங்கமே இருக்குது. புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் சாராயம் குடிப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது யாரும் படிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான்லாம் 1ஆம் கிளாஸ் தான் படித்தேன். ஆனால் நான் அதை பார்க்குறேன், அரசாங்கமே எழுதுது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு சாராயம் குடிக்கிறது, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு. இதே அதை குடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ விஷம் ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுங்க, இது குடித்தா செத்து போயிடுவாங்க. அது சாரமே குடிக்கிறது இல்லையா? யாருன்னா வேண்டாம் வாழ்க்கையே வேணாங்கிறவங்க தான் குடிக்கிறாங்க. அதுதான் மற்றபடி நான் குடிக்கல. அப்போ ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறாங்க, அந்த காரை டயர் முதற்கொண்டு துடைக்கிறாங்க. அழுக்காக இருக்குதான். ஆனால் தன்னை உடம்புல என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்ல. இது மாதிரி முதல்ல காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும். சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். சூரியன் உதிக்கும் போது எழுந்திரிக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு 5:30 கூட எழுதுறான்னு வைங்களேன். 8 மணி நான் நிறைய பேர் கேட்டேன், இப்போ தான் சார் இருந்துச்சாமாங்க. 8 மணிக்கா 8:30 எப்படியாவது தூங்குறீங்க அப்படின்னு கேட்பேன். நான் 2 மணி ஷூட்டிங் முடிச்சா வந்தால் கூட 4:30 எழுந்திரிச்சிருவேன். அவ்வளோதான் தூக்கம். தானாகவே உங்களுக்கு முழிப்பு வந்துடும். ஆமாம். நான் சாதாரணமாக நான் 3 மணிக்கு முடிச்சிடுவேன். ஷூட்டிங் போனால் கொஞ்சம் அப்படியே படுத்துருவோம் இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எழுந்திரிச்சிருவேன்னா 4:30 எழுந்திரிச்சிடுவேன். நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதை இது பண்ணுறதில்ல. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் இருந்தாக்க கீழே உட்காந்து சாப்பிடணும். முதல்ல கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். ஏன்னா இப்போ இந்த பத்மாசனம் இல்லை நம்ம ஆசனம் போட்டு உட்காந்தோம்னாலே நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து மேலே ஏறும். இல்லைன்னா கீழே இறங்கிட்டு இருக்கும். எல்லாமே தூக்கி போட்டால் கீழே தான் விடும். புவியிருப்பில் கீழே தானே விடும். அது மாதிரி நம்ம பிளட் சர்க்குலேஷன்லாம் கீழே தான் போயிட்டு இருக்கும். ஆனால் அது மேலே ஏற்றுறதுக்கு தான் சித்தர்கள் பத்மாசனம் போட்டாங்க. பத்மாசனம் போடும்போது பிளட் சர்க்குலேஷன் மேலே இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து கிணத்துல இருக்கும். மோட்டர் போட்டு இப்படி பம்ப் அடிச்சோன்னா அப்படி மேலே ஏறும் பார்த்தீங்களா? அது மாதிரி பிளட்டு வந்து மேலே ஏறும். மேலே ஏறும்போது நமக்கு முதுமை தெரியாது, முடி கொட்டாது, பல்லு கொட்டாது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அதில் இருக்குது பார்த்துங்க. அந்த மாதிரி சாப்பிடணும். யாரும் சாப்பிடல, டைனிங் டேபிள் தானே வச்சுருக்காங்க. காலை தொங்க போட்டே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க சித்தர்கள்லாம். காலை தொங்க போட்டே சாப்பிடக்கூடாதுங்க. அந்த மாதிரி கால் தொங்க போட்டே வச்சிருக்கக்கூடாது. ஏன் சார்? இல்லை, அது வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கீழே தானே போகும். ஓகே, எல்லாமே கீழே போகும். நமக்கு இதயத்துக்கிட்ட கூட பிளட்டு போகுதான்னு தெரியாது. ஏன்னா இப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே. நீங்கள் இப்படி தானே வரும், இப்படி போக்காதுல்ல. இப்போ தூங்குறது எதுக்கு? இப்போ நம்ம நைட் தூங்கலைனாக்கா மனுஷன் செத்து போயிடுவான். நல்ல டயர்டாக இருக்கும். 9 மணிக்கு தூங்கிட்டோன்னா காலையில் 4 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்? அப்போ அந்த ரெஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கும். ஆமாம், நம்ம உடம்பே சுத்தம் பண்ணிக்கும், ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இதுதான் நமக்கு வேலை. எவ்வளோ வேலை இருந்தாலும் பயிற்சிங்கிறது முக்கியமான விஷயம். உடற்பயிற்சி, ஒழுக்கம், சாப்பாடில் நல்ல இது பண்ணணும். காய்கறி கீரைகள் சாப்பிடணும். நோய் நொடி வராது, இளமையாக இருக்கலாம். இது சாப்பிட்டாலே நோயே வராதுங்க. இவ்வளோ எப்படி இருந்தாலே நோயே வராது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த சாப்பாடு சொன்னீங்கல்ல சார், அது கண்டிப்பாக இப்போலாம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றதே நம்ம வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஃபுல்லாக பேக்கடு ஃபுட்ஸு, இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தான் சாப்பிட்றோம். இது இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை ஒரு 3 வேளையும் சாப்பிட்லாம் சார்? அதாங்க இப்போ வந்தீங்க, ஏன்னா சங்கு புட்டா அது பேர் ஜங்க் ஃபுட். ஓகே, நான் அது கேள்வி எனக்கு தெரியல. பரவாயில்ல, நான் சாப்பிட்றது இல்லை அது. அப்புறம் இந்த வரட்டி மாதிரி ஒன்று கொடுப்பாங்களே, அது சாப்பிடலாம். பீஸா? அதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதில்லை. சாப்பிட்ட ஒரு படத்தில் நான் கடைசி சொல்லுவாங்க, வரட்டி மாதிரி இருக்குது, இதுக்கு அவ்வளோ கஷ்டம். அது ஏதோ ஒரு படத்தில் தான், பீட்சா தான் படம் பேரேன்னு நினைக்கிறேன், அது சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நமக்கு வேண்டியதை மட்டும் தான் நம்ம சாப்பிட்ணும். அங்கே விற்கிறதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு படம் பார்க்கணும், அந்த படத்தில் நமக்கு தேவையானது மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாததுக்கு போய் காசு கொடுத்துக்கிட்டக்கூடாது. நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் ஒரு 100 வயசு, 120 வரைக்கும். 120 வரைக்கும் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருந்தான். என்னென்னா அரிசி சாப்பாடு, கீரை, பருப்பு வகைகள், இந்த மீன் சாப்பிடுவாங்க. கோழிலாம் கோயில் கொடைக்கு அதுக்கு வெட்டுவாங்க, அப்போ சாப்பிடுவாங்க. மற்றபடி அதெல்லாம் டெய்லிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா தானே இருந்தாங்க, ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்களே. கண்ணு தெளிவாக தெரியும், கண்ணாடி போடவே மாட்டாங்க. கையெல்லாம் அப்படி நின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு எங்கள் ஊர்லலாம் அந்த முள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தூக்கி வச்சு சொல்லுவாங்க. நம்ம தூக்கவே முடியாது. இப்போல்லாம் நார்மலாக தூக்கிறது, பக்கெட் தூக்கிறதுக்கே எல்லாரும் அசால்ட்டாக தூக்கி வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா கிணத்துல வச்சு தான் தண்ணி குளிப்பாங்க, மாவாட்டுவாங்க, கூட்டுவாங்க. எல்லாமே அவங்க கையில் செய்கிறதுனால எல்லாமே நல்லா இருந்தாங்க. இப்போ அது இல்லை, அந்த இதே கிடையாது, இல்லை அந்த கலாச்சாரமே இல்லை. ஆனால் அதனால தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், குடிக்கிறதுலாம் வந்து இப்போ அந்த காலத்தில் 120 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னாக்கா அந்த சாப்பாடு வகைகள் தான். இந்த
இதெல்லாம் கிடையாது, கடைங்களே கிடையாதுங்க. நான் பிறக்கும்போது கடை ஹோட்டல் கிடையாது, ஹோட்டல்லாம் நிறைய இருக்காது, ஹோட்டலே கிடையாது எங்கள் ஊர்லலாம். ஓ எல்லாமே வீட்டில் தான் சாப்பிடுவோம். வீட்டில் தாங்க. இட்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தருவாங்க, தீபாவளிக்கு அன்றைக்கி என்ன இட்லி தருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ ஏன்டா இட்லி தரோம் சாப்பிட்றோன்னு நினைக்கிறோம். எனக்கு இப்போ தெரியும், அறிவு வளர்ந்துச்சு போச்சு. ஐயோ இட்லியில் எவ்வளோ கெடுதல் இருக்கா அப்படின்னு. பழைய கஞ்சி அமெரிக்காவில் ஒரு பாட்டிலில் 3000 ரூபா, 3200 இங்கேயும் 1200 ஸ்டார் ஹோட்டலில். ஆமாம், பழைய சாதம், பழைய கஞ்சி, வெங்காயம் கொடுக்குறாங்க, பச்சை மிளகாய் கொடுக்குறாங்க. இது ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா? நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் அடுப்பு இல்லை, அது தெரியுமா? ஆமாம், எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ். அடுப்பே இல்லைங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வே கிடையாது. இல்லைன்னா வெளியே வாங்கிக்கிறாங்களே நிறைய வீட்டில், கிச்சன் ரூமே கிடையாதான். அப்போ எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க நாடு. அதாவது ஆன்லைனில் சாப்பிட்றாங்க, ஆன்லைனில் எல்லாமே ஃபோன் பண்ணி ஆன்லைனில் கொடுக்குறாங்க. என்ன கொடுப்பாங்களோ ஏதோ கொடுப்பாங்க, ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த எண்ணெய் வாங்காது, அது நல்லா இருக்காது, இந்த எண்ணெய் வாங்கிட்டு வா, அது பார்ப்பாங்க. ஒரு வாட்டி ஊற்றின எண்ணெயை திருப்பி மிச்சம் இருந்தால் ஊற்றிடுவாங்க கீழே, அதையே திருப்பி அடுத்ததுக்கு சமையலுக்கு வைக்க மாட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம ஹோட்டலில் என்ன கண்டுபிடிச்சோம், என்ன தெரியும். இப்போ நிறைய ஹோட்டலில் கண்டுபிடிக்கிறாங்களே, ஒரு 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 ஹோட்டலில் வந்து மனித மாமிசத்தை போட்டிருக்காங்க. இடையில ஒரு 6 மாதம் முன்னாடி பேப்பரில் வந்துச்சு. என்னென்னா அது அந்த சமையல் அந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியாது, யாரோ கொடுக்குறான் வாங்கிட்டு பண்ணுறாங்க, அவனுக்கு தெரியும். எப்போ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் சுடுகாட்டிலேருந்து பணத்தை எடுத்து வெட்டி கொண்டிருக்கான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த பெங்களூரில் நாய் இது போட்டாங்க, அப்புறம் விரல் கண்டுபிடிச்சாங்க பெங்களூரில் ஒரு இடத்துல, கடையில் விரல் கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆச்சு. இதெல்லாம் நம்ம சாப்பிடணுமா? இதுக்கு என்ன பண்ணோம்? நிறுத்துறது. ஹோட்டலில் வீட்டில் அம்மா ஆக்கி போடுறது, மனைவி ஆக்கி போடுறது, அக்கா தங்கச்சி சாப்பிட்றது, அது போதும்ல. அதை விட என்னங்க, இந்த சாப்பாடு சாப்பிடணும். நீங்கள் வந்து இப்போ திடீர்னு ஒரு டிவியில் இப்போ போகிறாங்க, வேணா பையன் மீன் கேட்பான். மீன் கேட்டோடனே அவங்க எதுவும் மீன் இல்லைடா அவங்க அப்பா வாங்கலை அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க, இல்லை இது மீன் டின்னில் இருக்குது வாங்குன்னு. ஒரு மீனை டின்னில் வெட்டி வச்சா என்ன ஆகும்? எவ்வளோ ஒரு மீனை துண்டை அப்படி வெட்டி போட்டிங்கனால 1 மணி நேரத்தில் அது வந்து கிருமிகள் ஒட்டிடும், பாக்டீரியா. ஆமாம். நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணோம், மஞ்சள் தண்ணியில் ஊற போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் மஞ்சள் போட்டு, மஞ்சள் அப்போ தான் பிடிச்சிட்டு வர மீனாக இருக்கும். இது மாதிரி கடையில் போய் அப்படிலாம் கிடையாது, பிடிச்சிட்டு வர மீனை வாங்குவாங்க. அதை வந்து மஞ்சளில் ஊற போட்டுருவாங்க, மஞ்சள் உப்பு போட்டு ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, ஏன்னா கிருமிகள் செத்து போயிடும். யாருங்க அப்படி பண்ணுறா? யாருமே பண்ணல. ஏன்னா தன்னோட உடம்பை பற்றி யாருக்கு கவலையே இல்லை. ஏங்க முதல்ல உணவுங்கிறது என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஏன்னா உணவே அதுதான், இந்த 5 பூதங்கள் தான் எல்லாமே. அப்போ அதை வணங்கி தான் சாப்பிடணும். யார் வணங்குறா? இப்படி தொட்டு கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்கே பாருங்க, அது டிவி, அதாவது இப்படி பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன், நிறைய பேர் நான் பார்க்குறேன். அன்றைக்கி குழந்தைங்க எங்கள் வீட்டு தான் வச்சு குழந்தை செல் பார்த்துட்டே இதை சாப்பிடுது. ஏமா செல் பார்க்குறேன், போங்க அப்படிங்குது குழந்தை. அப்புறம் அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன், என்னங்க இது குழந்தைக்கு இப்போவுமே வந்து செல்ஃபோன் கொடுத்துருக்கீங்க? இல்லை சார், கேட்க மாட்டேங்குது. ஏங்க மூளை அழுகி போயிருமாங்க, மூளை அழுகி போயிருங்க ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. செல்ஃபோன் பார்க்குறதுக்குலாம் டைமு இப்படி கொடுத்துட்டு என்ன, உங்களுக்கு குழந்தை முக்கியம் இல்லையா? எத்தனை குழந்தை? ஒரே குழந்தைக்கு இப்படி கொடுக்குறீங்களா? செல்லம் கொடுங்க, இது வச்சுல கொடுக்காதீங்க அப்படின்னு. நான் இதில் கூட என்ன சொல்கிறேன்னா, நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்களாக தான் உங்களை திருத்திக்கணும். அம்மா திருத்துவாங்க, அப்பா திருத்துவாங்க. ஏன்னா அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்க, அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கணும், 40 வயசில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அது பெரிய விஷயம். இன்றைக்கி பாருங்கள், 40 வயசில் எல்லாருக்கும் நோய் நொடி வருது. எங்கே திரும்பினாலும் ஹாஸ்பிட்டலில் கூட்டம், சாராய கடையில் கூட்டம், வேறு எங்கேயும் ஒரு இடத்துல கூட்டத்தை பார்ப்பேன். 3 நாள் தான் கூட்டம். முன்னாடி தேட்டரில் கூட்டம் இருக்கும், இப்போ தேட்டரில் கூட்டம் இல்லை. சாராய கடை இது மாதிரி இடத்துல தான் கூட்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் நிறையா கூட்டம் இருக்குது, கியூவில் நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். என்னென்னா உணவு முறைகள் தான். உணவு முறைகளை நீங்கள் முதல்ல சரியாக எடுத்துக்கணும். லாபமாக நஷ்டம். அம்மாவுக்கு கொடுத்த கஞ்சியில் பழைய கஞ்சி கூட டேஸ்ட் தான், அதை சாப்பிட்லாம். அதுக்கு தகுந்த வரை நம்ம வந்து, எனக்கெல்லாம் சில நேரத்தில் ஹோட்டலில் சாப்பிட அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ கூட எனக்கு பாருங்கள், சாப்பாடு கொண்டு வைப்பாங்க, ஒரு வீட்டில் வந்து வாங்குகிறேன், எனக்காக ஆக்கி தராங்க, அது கொண்டு வாங்கி தான் சாப்பிட்றேன். வீட்டு சாப்பாடு. நான் சொல்லுவேன், எனக்கு என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்பேன். இந்த எண்ணெய் இல்லைன்னா நான் காசு தரேன், இல்லை எண்ணெயை நான் வாங்கி தரேன், நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் காசு ஜாஸ்திப்பாங்க. இப்போ நான் வாங்குகிற எண்ணெய் வந்து 1 கிலோ வந்து 700 ரூபாய் என்னமோ. என்ன சாப்பிடுங்க? ஒரிஜினல் நல்ல எண்ணெய், ஒரிஜினல் நல்ல எண்ணெய், ஒரிஜினலாக ஆட்டுற இடத்துல நின்று பணவெல்லாம் போட்டு நான் வாங்குவேன். நானே வாங்கிதான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், லேபர் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க காசு கொடுக்கணும், அதனால் லேபர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் வாங்குவேன், எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்ல, அதனால நான் வாங்குவேன். இல்லை ஹாஸ்பிட்டல் இதை விட மேலே செலவு பண்ணும். நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா இதை விட மேலே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணும். அப்போ இதுதானே பெஸ்ட்டு. மென்று சாப்பிட்டு இந்த, அதாவது அதுக்கு எல்லாருக்குமே உயிர் இருக்குது. மண்ணுக்குள்ளே போடுற எல்லாமே கெட்டுப்படும் தெரியுமா? அது மக்க வச்சிரும், எல்லாத்தையும் மக்க வச்சிரும்.
தங்கம் மக்காது. அப்படியா? தங்கம் மக்கவே இருக்காது. பயிர்கள் மக்காது. பயிர் முளைச்சி வெளியே வரும். ஆமாம், பயிர் செடி. அப்போ பூமி தாய். நம்ம எப்படி ஒரு அம்மா வயிற்றுலேருந்து வரோமோ அது மாதிரி பூமி வயிற்றுலேருந்து ஒரு பயிர் வருது. அப்போ அந்த பயிரை எப்படி வணங்கி சாப்பிடணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் வணங்கி சாப்பிட்டு நல்லா பெரியவங்களை வணங்கினா இது நல்லா இருக்கலாங்க. ஒரு நோயே வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒழுக்கம் தன்னாலே வந்து ஒழுக்கம் வந்துடும். பயிற்சி பண்ணானே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணுறாரு, அவரை பார்த்து பண்ணலாம். நான் எங்கே இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுற இடம், எங்கே இருக்குது கராட்டே கிளாஸ், எங்கே இருக்குது சிலம்பு கிளாஸு அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்க இந்த தெரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலம்பம் கற்றுக்குறாங்க. ஆமாம், ஒரு குழந்தை அன்றைக்கி அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அங்கிள் அப்படிங்கிறது குழந்தை. என்ன அப்படின்னேன், நான் சிலம்பம் கற்றுக்கிறேன் தெரியுமா அப்படின்னேன். சொல்லி தெரியான்னேன். ஐயோ உங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்போ ஒரு சுற்றி காமிக்கலாம் அப்படின்றாங்க. சரி கொஞ்சம் தள்ளிக்கின்னு ஒரு சுற்றுனா ஐயோ அப்படின்னு எனக்கு எங்களுக்கு கத்தாங்களேங்கிறான். டைம் இல்லை தம்பி நான் தரேன், ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை தரேன் அப்படின்னா டைம் இல்லை ஏன்னா கற்றுக் கொடுக்குறதுக்கு. நான் கற்றுக்கிட்டது வந்துங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் தொடர்ந்து கற்றுக்கிட்டேன். இப்போ சிலம்பம்னா ஸ்டெப் 1ஆம் அடி 2ஆம் அடி வெளி 2 உள் 2 3 கெந்தல் உடன்பலை இது மாதிரி நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. 108க்கும் பிரிவு இருக்குது. 1ஆம் அடிக்குன்னா வெளி 2 இருக்குது, உள் 2 இருக்குது. இப்போ அது மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் அதெல்லாம் யாரும் இப்போ சொல்லித்தரதில்லை. என்னடா ஸ்டெப்னா 4ஆம் அடி 4 வீடு கட்டுவாங்கங்கிறான். 4 வீடு கட்டதில்லை, அதுலேயே எத்தனையோ இருக்குது. 64 இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. அது நிறைய பேர் கற்றுக்கல. அப்போ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு எல்லாருமே உங்கள் மாதிரி யூடியூப் வந்து நிறைய பேரை சரி நிலைப்படுத்துறீங்க. உண்மையில் யூடியூப்புக்கெல்லாம் ராயல் சொல்லிவிட்டீங்க எல்லா யூடியூப்புக்கும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு இன்றைக்கி காரணமே யூடியூப் தான். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கேட்குறீங்க நீங்கள் எப்படி உடம்பை நல்லா வச்சுக்கிறீங்க. இப்போ எனக்கு 74 வயசு. 74 வயசுனா அப்போ இவர் நல்லா இருக்காருன்னா அப்போ ஏன் நம்ம நல்லா இருக்கக்கூடாது? தெரியல சார், பார்த்தா அவ்வளோ வயசு மாதிரி தெரியல. இல்லை அதை பாருங்கள் போஸ்ட் வச்சுக்கோங்க 74 பிறந்த நாள் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இல்லை அதுக்கு தாங்க ஒழுக்கமாக இருக்கணும். அதுதான் ஒழுக்கமாக இருக்கணும். மென்று சாப்பிடணும், பயிற்சி பண்ணணும், எதை பற்றியும் கவலையே படக்கூடாதுங்க. மரணம் வந்தால் கூட கவலைப்படக்கூடாது. மரணம் எல்லாருக்கும் வரும், அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்கு ஏன் கவலை பண்ணணும்? ஐயோ மரணம் வந்துருமே அப்படிலாம் கவலைப்படக்கூடாது. வந்தால் வரட்டும், அது நல்ல விஷயம் தானே. மரணம் வரும்போது நமக்கு தெரியாது, நம்ம இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. அவ்வளோதான். இது சந்தோஷமாக இருக்கணும். அதான் விட்டு கொடுத்து வாழணும். அதே சமயம் வந்து பயிற்சி பண்ணணும், நல்லா மென்று சாப்பிடணும். கெட்டது பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, அதை அனுபவிக்கவும் கூடாது. அவ்வளோதான். அது என்னோடய கொள்கை. எல்லோரும் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. இதை பார்த்து ஒரு 2 பேர் அப்படி இருந்தால் கூட நல்ல விஷயம்.